இதை கேட்கிற பல பேருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வி நடந்திருக்கும். அந்த தோல்வி ஒரு சம்பவமா மட்டும் இருக்காது. அது மனசுக்குள்ள நின்னுடும். சிரிச்ச முகத்தோட இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ உடையற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம மனசு மட்டும் இல்ல, நம்ம உடலும் மெதுவா பாதிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பசிக்காது. சில பேருக்கு எப்பவும் பசி இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது. சில பேரு நாள் முழுக்க படுக்கையிலேயே இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் உடல் காட்டுற சிக்னல். மனசு சோர்வாயிருந்தா உடல் நீண்ட நாள் ஒத்துழைக்காது. பல பேர் நினைப்பாங்க, முதல்ல வாழ்க்கைய சரி பண்ணணும், அப்புறம் உடம்ப பார்த்துக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உடல் சரியா இல்லைன்னா வாழ்க்கையையே சரி பண்ண முடியாது. ஒரு நாளை யோசிச்சு பாருங்க. நல்லா தூங்காம சரியா சாப்பிடாம உடம்பு வலியோட இருந்தா நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், வெற்றி முதல்ல மனசில இல்ல, முதல்ல உடலில தான் ஆரம்பிக்குது. உடல் சரியா இருந்தாதான் மனம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா மாறும். அதுக்காக நீங்க பெரிய எக்ஸசைஸ பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. நாளுக்கு ஒரு அல்லது 2 விஷயமாவது உங்க உடலுக்காக செய்தாலே போதும். காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸா தண்ணி குடிக்கலாம். சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம். மொபைலை தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரமாவது வச்சிடலாம். 5 நிமிஷம் நடக்கலாம். அல்லது சும்மா அமைதியா உட்காரலாம். இது சின்ன விஷயம்தான். ஆனா இதை தினமும் செய்றீங்கன்னா உடல் உங்க பக்கம் நிக்கும். உடல் உங்க பக்கம் நின்னா மனம் உங்களுக்கு துணையா வரும். மனம் துணையா இருந்தா தோல்வி கூட உங்களை உடைக்காது. அது உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, தோல்வி வந்ததுனால நீங்க தோற்றவரு கிடையாது. உங்க உடலையும் மனசையும் கைவிட்டாதான் உண்மையான தோல்வி. இன்னைக்கு இருந்து ஒரு சின்ன முடிவு எடுங்க. என் கனவுக்காக என் உடலை நான் காப்பாத்துவேன்னு. அந்த ஒரு முடிவுதான் நாளைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுது. வெற்றி முதலில் உடலில் தான் ஆரம்பிக்குது, அப்புறம் வாழ்க்கையில. உங்க கனவுக்காக உங்க உடலை காப்பாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது மனசு தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல ஹெல்த் பிளஸ் மோட்டிவேஷன் வீடியோக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.